எனக்கு ஃப்ரெண்டுனா அப்படின்னா ஒரே விஷயம் லைஃப் அப்படின்னு ஞாபகம் வரும். அப்பா அம்மா எல்லாரும் லைஃப்பை பார்த்துப்பானுங்க. ஆனால் அதை விட வந்து ஃப்ரெண்டும் பார்த்துப்பான் நம்ம லைஃப்பை அப்படின்றதுல இப்போ தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. முன்னாடிலாம் எனக்கும் தெரியாது. எனக்குமே இவன் சொன்ன மாதிரி ஸ்கூல்லலாம் பெருசாக ஃப்ரெண்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ காலேஜில் வந்து அப்படின்னா ஃப்ரெண்டு. காலேஜில் வந்து நமக்கு ஒரு 3 கற்று தரும், 3 கொடுக்கும் எல்லாருக்கும். சரினா எப்படி சொல்கிறது, நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்து நம்மளை நார்மலாக பார்த்துப்பாங்க. ஆனால் காலேஜ் டீச்சர்ஸ்லாம் வந்து நம்மளை அவங்கள ஒரு மென்டாராக எடுத்துக்கலாம். இவங்க வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, இந்த டீச்சர் தான் வந்து எனக்கு லைஃப்பில் நிறைய விஷயம் சொல்லி தந்தாங்க. ஸோ அவர் வந்து சொல்லுவார், டே நீ காலேஜ் போனீங்கன்னா இப்படி பண்ணு அப்படி பண்ணு, ஒர்க் கிடச்சிதா இல்லை நான் அதான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரணுமா அப்படின்னு நிறைய விஷயம் கேட்பாங்க. அது மாதிரி வந்து சில பேருக்கு வந்து எனக்கு காலேஜில் நல்ல மென்டார் கிடச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து காலேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ணி லைஃப் பார்ட்னராகவே மாற்றிருப்பாங்க. எனக்கு இவள் கிடைச்ச ஒரு விஷயம்னா எனக்கு காலேஜில் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நடந்தது தான் இவன் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு காலேஜில் என்ன நல்ல விஷயம் கிடச்சிது அப்படின்னா இவனுங்க 2 பேர் கிடச்சிது அது நல்ல விஷயம். வேறு யாரெல்லாம் இப்போ நான் மேபி அந்த காலேஜ் போவே இல்லை நான் காலேஜே படிக்கல அப்படின்னா எனக்கு இந்த 2 ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா காலேஜில் தான் இவனுக்கு 2 பேர் கிடச்சாங்க. இவனுங்க கிடச்சதுனக்கப்புறம் தான் லைஃப் இப்படி போகலாம், நம்ம இந்த ட்ராக்ல போனால் இப்படி பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சுது. மேபி இது கிடைக்கல அப்படின்னா எனக்கு அது கிடச்சிருக்காது. ஸோ லைஃப் வந்து காலேஜில் எல்லாருக்கும் ஒவ்வொன்று தரும். எனக்கு என் காலேஜ் என்ன கொடுத்ததுன்னா நல்ல ஸ்டடீஸ் கூட நான் கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரில. நல்ல நாமே காலேஜ் போகல அதான் எனக்கு தெரில. நல்ல ஸ்டடீஸ்லாம் தரல. தந்ததுன்னா இவனுக்கு 2 பேர் தந்துருக்கு. அதனால் இப்போ மாறி இருக்கு, அவ்வளோதான்.